மிடில் கிளாஸ். சென்னையில் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேனான முனிஷ்காந்தோடைய மனைவி விஜயலட்சுமிக்கு எப்படியாவது சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறது தான் நீண்ட நாள் கனவாக இருக்குது. ஆனால் முனிஷ்காந்துக்கோ மனசு முழுக்க சொந்த ஊரில் விவசாயம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆசை. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது அதிசயம் நிகழ்ந்துராதா அப்படின்னு இருக்கிற இந்த குடும்பத்துக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்குது. ஆனால் அதில் ஒரு சிக்கல் வருது. அந்த சிக்கலை சமாளித்து அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சாங்களா அப்படிங்கிறது தான் மிடில் கிளாஸ். முனிஷ்காந்த் ஒரு நடுத்தர குடும்ப தலைவனாக இயல்பான நடிப்பு கொடுத்துருக்காரு. நடுத்தர குடும்பத்தினுடைய உடல் மொழியை கச்சிதமாக கொண்டு வந்து ரசிக்க வச்சுருக்காரு. அதே மாதிரி எமோஷனல் சீன்ஸ்லையும் கண்கலங்க வச்சுருக்காரு. மாநகர படத்துடைய கிளைமேக்ஸில் எப்படி ஒரு அற்புதமான நடிப்பு கொடுத்துருந்தாரோ அதே மாதிரி இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்லையும் அற்புதமான நடிப்பு கொடுத்துருக்காரு. மனைவியாக நடிச்சிருக்கிற விஜயலட்சுமி நடுத்தர குடும்ப தலைவியை கண் முன்னாடி காட்டியிருக்காங்க. எதையெல்லாம் செஞ்சால் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் செஞ்சு பார்க்குற ஒரு கேரக்டர். எப்படியாச்சும் நம்மளுடைய கடன் எல்லாம் தீர்ந்துடணும், குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற கதாபாத்திரத்தை ரொம்பவே சிறப்பாக செஞ்சுருக்காங்க விஜயலட்சுமி. ராதாரவி, காளி வெங்கட், குரேசி, கோடைங்க வடிவேலு, வேல ராமமூர்த்தின்னு அத்தனை துணை கதாபாத்திரங்களும் படத்துக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க. சுதர்சன் சீனிவாசனுடைய ஒளிப்பதிவு கண்களை உறுத்தாமல் காட்சிப்படுத்தியிருக்கு. ஆரம்பத்திலையும் இறுதியிலையும் வர அந்த ஏரியல் ஷாட் ரொம்பவே அருமையாக இருந்தது. பிரணவ் முனிராஜ் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் நல்லாவே இருக்குது. ஒரு நடுத்தர குடும்பத்துடைய மனநிலையையும் வாழ்க்கையையும் தன்னோட சிறப்பான எழுத்து மூலமாக திரையில் காட்சிப்படுத்தி ரசிக்க வச்சிருக்காரு இயக்குனர் கிஷோர் முத்துராமலிங்கம். முதல் பாதி கலகலப்பாக போகுது. ரெண்டாவது பாதி கொஞ்சம் தொய்வை ஏற்படுத்தினாலும் கூட கிளைமேக்ஸ் மனநிறைவை கொடுக்குது. நம்மளுடைய நலன் மட்டும் பார்த்து சுயநலமாக வாழாமல் பிற நலம் மீதும் கொஞ்சம் அக்கறை செலுத்தி கொஞ்சம் மனிதத்தோடு நடந்துக்கணும், அறத்தோடு வாழணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இயக்குனர். மொத்தத்தில் மிடில் கிளாஸ், மனதளவில் கோடீஸ்வரன்.